அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி வீட்டிலேயே ஆட்டு எரு பயன்படுத்தி ஒரு திரவ உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதனால மண்ணோட தன்மை குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வீட்டிலேயே எப்படி மாட்டு எரு வச்சு ஒரு உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு நடுவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு முதல்ல ஆட்டு எருவை நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காயட்டும். ஸோ இந்த உரம் பண்ணுறதுக்கு ஒரு பழைய பக்கெட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நான் பழைய வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஸ்லைஸ் பண்ணி இது ப்ராசஸ்க்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நல்லா தண்ணி நொம்புற வரைக்கும் நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட்டு எருவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே திட உரங்களுக்கு பதிலாக திரவ உரங்களாக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுனால, அதாவது சத்துக்கள் உடனடியாக போய் பிளான்ட்ஸ்க்கு போய் சேரும். இது நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணி நம்ம பிளான்ட்ஸ்க்கு கொடுத்தா அப்படின்னா, நியூட்ரியன்ஸ் அந்த பிளான்ட்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இது மாதிரி கொடுத்தா அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக போய் நியூட்ரியன்ஸ் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் நல்லா உரங்களை போட்டக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம் கழித்து ரிசல்ட்ஸ் நான் காமிக்கிறேன். ஒரு சில பேர் 5 நாள் அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. ஸோ நாட்கள் கூட கூட அதோடய ஸ்மெல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நான் 24 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது 24 மணி நேரம் கழித்து நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம எந்த ஒரு காசையுமே நம்ம செலவு செய்கிறதும் கிடையாது இந்த ஃபெர்டிலைசர் செய்கிறதுக்கு. அண்ட் இதில் இது இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து இதில் ரொம்பவே இருக்குது. இதை என்பிகே ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் செடிகளுக்கு தேவையான முக்கிய உரங்கள். இது எல்லாமே இந்த உரங்களில் இருக்கிறதுனால நம்ம செடிகளோட வளர்ச்சி இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கு நிறையா காய்கனிகள் அண்ட் நிறையா பூக்கள்லாம் ரொம்பவே தரும். அதுக்கப்புறமா இந்த உரம் கலந்த தண்ணியை நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு ரொம்ப வீரியம் இருக்குது. அதனால் செடிகள் இறந்து போயிடும். அதுக்காண்டி நம்ம டைல்யூட் பண்ணுறோம். ஸோ 1 மடங்கு இந்த தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 மடங்கு நம்ம நார்மல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இந்த திரவ உரம் எல்லா செடிகளுக்குமே ஈஸியாக செட் ஆகிரும். இதை கொடுக்கறதுனால அதாவது செடியினுடைய வேர் பகுதிக்கு ஈஸியாக ஆக்சிஜன் போய் சேரும். அதனால் செடியினுடைய வளர்ச்சி ரொம்பவே இருக்கும். அண்ட் காய்கனிகளுமே நல்லாவே கொடுக்கும். ஸோ பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலைசருமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வடிகட்டாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைல்யூட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது இந்த திரவ உரத்தை மாதம் 2 முறை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் இங்கிலீஷ்லையுமே நான் போட்டிருக்கேன். அதுக்கு 18,000 பேருக்கு மேலே நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா பிளான்ட்டோட கேர் அண்ட் அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் பற்றிலாம் நான் போட்டிருக்கேன். இனிமேலும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நன்றி.